நன்றி நன்றி. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை என்னை காருண்யவனாக்கும். ஆண்டவரே உம்முடைய மகிமை, உம்முடைய மாட்சிமை இந்த ஆண்டவரே வளாகத்துல கத்த இடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கத்த நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆவியானவரே. கத்த நீர் இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். கத்த நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகத்துவராக, கண்மலையாக, கோட்டையாக, துருகமாக, ஆண்டவரே நித்திய பிதாவாக இருக்கிறவரே. ஹல்லேலூயா ஆவியானவரே. நன்றி நன்றி. நீரே நம்பிக்கை, நீரே இந்த நடைக்காலம், நீரே என் துருகம். நான் நம்புகிற ஒரே தகப்பன் நீர் ஆவியானவரே. நாங்கள் நம்புகிற ஒரே கண்மலை நீர் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துவது, உம்முடைய நாமத்தை பறைசாற்றுவது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா ஆவியானவரே. நடத்துகிறவரே நன்றியப்பா 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 நன்றியப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். யாரும் வேடிக்கை பார்க்காத வேடிக்கை, எல்லாரும் கண்களை மூடி கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம், உம்முடைய சமூகத்துல தான் எங்களுக்கு ஆறுதல் ஆவியானவரே. உம்முடைய சமூகம் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது ஆவியானவரே. நீர் நடத்துங்கப்பா, நீர் எங்களை நடத்துங்க ஆவியானவரே. நடத்தி வந்த பாதைகளுக்கு நாங்கள் நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆழ்மையில் இருந்து என்னை கத்த நீர் உயர்த்துகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எளிமையான எங்களை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெருக செய்கிறவர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே. அப்பா உங்க நாமத்தில் பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எனிமீஸ் கொண்டு பண்ணி ஒன்று ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. எனிமீஸ் கொண்டு பண்ணி ஒன்று ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டையா, உங்க நாமமே எனக்கு பட்டையா, உங்க நாமமே உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா, வெற்றி நிச்சயா, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயா, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயா. ஓ அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு.
வாழ்வென்று கற்றுக்கொண்டேன். அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். ஜபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், பரலோகம் விதையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், பணியெல்லாம் விதையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஒவ்வொரு நொடியும் என்னை பலவான சொல்லுவோம். ஒவ்வொரு நொடியும் என்னை பலவான காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, உன் விசுவாசம் என்றுமே தோற்கல. ஜெபம் எல்லாம் வீணாக போகல, உன் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. தேசத்தின் வாழ்வுகள் மாறுதே, அபிஷேக முகங்கள் முடிக்குதே. தேசத்தின் வாழ்வுகள் மாறுதே, அபிஷேக முகங்கள் முடிக்குதே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், பரலோகம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், பரலோகம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், பரலோகம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாஷை பேச பேச ஆவியும் அனலாய் மாறுதே. அந்நிய பாஷை பேச பேச ஆவியும் அனலாய் மாறுதே. நான் சொல்ல பரலோகில் மட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிதமே.
என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், மழையெல்லாம் வினையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், மழையெல்லாம் வினையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஓ நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், மழையெல்லாம் வினையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஓ நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், மழையெல்லாம் வினையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், மழையெல்லாம் எனக்காக வேலை செய்யும். அவர் வாக்கு பண்ணுவார், விசை பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசை பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசை பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், விசை பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், விசை பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லல மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசை பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், வல்லமை வல்லமை வல்லமை. ஒவ்வொருவரை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் இந்த காலவெளியில உன்னுடைய எல்லா அசுசியை எடுத்து போட்டு, எல்லா பொல்லாத தீய கிரிகளை எடுத்து போட்டு, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் தேவன் உன்னை கழுவுகிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஆசீர்வாதத்தை நீ தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நாங்கள் 1000 மடங்கு பெருகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி ஆண்டவரே. வந்திருக்கிற தாசரனை இன்றைக்கு வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவ கிருபை எங்களோடு இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக நீர் எங்களுக்கு செய்து கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே பாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே பாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் அன்பு பெரியது, ஈடிணையதற்றதே. உங்கள் கிருபை பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்க
பட்டிலே என்னை இணைத்திடவே உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, இணையாதே. உங்கள் கிருபை பெரியதே, உங்கள் கிருபை பெரியதே, உங்கள் கிருபை பெரியதே, உங்கள் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சாபமுள் முடியை உன் சிரசினிலே சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாபமுள் முடியை உன் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, இணையதற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், என்னாலும் நன்மை செய்பவர் நீர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நமக்கு சிறப்பு பிரசங்கம் உண்டு. நம்மத்திலே பாஸ்டர் ரெவரண்ட் காலேப் ஐயா அவர்கள் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி பாஸ்டர் காலேப் அவர்களை நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். என்னை கவனிங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம எல்லாரும் போவோம். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதில் 13வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. இந்த சிரேசு சொல்கிறா, ஏயா இருந்திருந்த யூத குலத்திலே போய் மோதின, அவன் முன்னாடி நீ தாழ்ந்து போயிடுவ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உன் கதை அப்படின்னு சொல்கிறா. காரணம், இந்த யூத குலத்துக்குன்னு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள்கிட்ட எல்லாம் அது இருக்கான்னு பார்ப்போமா? ஆமீன். வேதத்தில் வாசிங்க. ஆமீன். 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்கள். ஆகையால் ராஜாவின் அரண்மனையில் வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமான்னு எல்லாரும் ஆமானை கும்பிடுன்னு சொல்லும்போது மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. தேவ பிள்ளைக, நம்ம எதையும் வணங்கவும் கூடாது, எதையும் நமஸ்கரிக்கவும் கூடாது. எந்த மனுஷனாக இருந்தாலும், எந்த விக்கிரகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வணங்கக்கூடாது. அலையிலேயே சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து என் பேர், இப்போ இருக்கிற பேர் காலேப்பு. நிறைய பேருக்கு இந்த பேர் காலேப்புன்னே தெரியாது. என் பேரை நிறைய பேர் காலையில் கூட நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், ஒரு ஒருத்தர், சார் நீங்கள் காளியப்பன் சார் தானே சார். நான் நினச்சேன், அட பாவி, என் பேர் காலேப்புன்னு பேர் வச்சா ஒரு காளியப்பேன்றாரு. என் பேர் பழைய பேர் செந்தில்குமார். நான் இந்து மதத்துலேருந்து இயேசு ஏற்றுக்கொண்டேன். சின்ன வயசுலேருந்து நான் எந்த ஜாதியை நம்பாதவன். ஆனால் சின்ன வயசில் நாங்கள் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் வருஷங்கள் நாங்கள் என்னென்னா அக்ரஹாரத்தில் வளர்ந்தோம். அதனால் அந்த பழக்க வழக்கம் எனக்கு இருக்கும். அந்த பேச்செல்லாம் அவ இவ அப்படிலாம் இடையில வந்துடும். எனக்கு கவனிங்க. அதனால் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். இயேசுவை போல உண்மையான தேவன் உலகத்தில் இல்லை. அவர் ஒருவர் மட்டும்தான் தெய்வம். அவர் ஒருவரை மட்டும்தான் நமஸ்கரிக்கணும், வணங்கணும். யூத ஜனங்களுக்குன்னு ஒரு குணம் இருந்துச்சு, மொர்தெக்காய்க்கு ஒரு குணம் இருந்துச்சு. அவர் என்ன செய்ய மாட்டார்னா, வேற எதையும் வணங்க மாட்டார். அலையிலேயே சொல்லுங்க. எங்க திருவிழாவுக்கெல்லாம் போக மாட்டார். ஆமென், அல்லேலூயா. தீபாவளிக்கு படைச்சதெல்லாம் திங்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. பொங்கலுக்கு போயிட்டு பொங்கலை யாருக்கு தெரியாமல் திருத்தனமாக
திங்கவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாசர் சம்பிரதாயம் பார்க்க மாட்டார், நல்ல நேரம் பார்க்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் யாரையும் நமஸ்கரிக்கல, வணங்கல மொர்தெக்காய். அதனால் பரிசுத்தவான்களை மரியாதையாக சொல்லேன், எதையும் நமஸ்கரிக்கவும் கூடாது, வணங்கவும் கூடாது, யாரையும் கும்பிடக்கூடாது, யாரையும் தெய்வம்னு சொல்லக்கூடாது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம என்னை கவனிச்சுக்கோங்க, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஆண்டவரை மட்டும் ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் இந்துக்கள் யாரும் இல்லை. எங்கள் வீட்டில் இயேசு அறிஞ்ச எல்லாரும் ஒரே ஒரு அத்தை குடும்பம், அவங்க 2 பேரை அப்ராக்சிமேட்டாக எங்கள் வீட்டில் 200 பேர் நான் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை குடும்பத்தை கர்த்தர் தொட்டார். ஆமென். அல்லேலூயா. எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போனதுக்கு செருப்பு கழட்டி அடித்தார். ஏண்டா நீ அந்த ஜாதி எந்த ஜாதியை அடிச்சு? நான் சொன்னேன், என்னப்பா அப்படி அப்படின்னு சொன்னேன், உன்னை கொன்றுவேனார். கொல்றீங்க, சர்ச்சில் வச்சு போட்டு தள்ளிடுங்க, நான் நேராக பரலமாக போவேன்னு. அப்படிலாம் இருந்தேன் எங்கள் அப்பா. இப்போ நல்ல விசுவாசி. அல்லேலூயா. எங்கள் அம்மா ஆமென் ஒரு காலத்தில் பைபிளை எடுக்கவே மாட்டாங்க, சொன்னாங்க ஏய் என் பணம் கூட பைபிளை தொடாதுன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் நோக்கி தான் பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. என்னை கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் உலகத்தில் நம்ம யாரையும் வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது. யூத குலத்துக்குன்னு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? என்ன யார் எது சொன்னாலும் சரி, நான் என் ஆண்டவரை தவிர வேற யாரையும் நம்பவும் மாட்டேன், வணங்கவும் மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அவரை மட்டும் தொழுது கொள்வேன். 2வது யூத குலத்துக்கான ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதில் 4வது வசனம் வாசிங்க. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவர்களுக்கு சொல்லியும் செவி கொடாத போது அறிவித்திருந்தபடியினால் மொர்தெக்காயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று சொல்லி பார்க்கிறதுக்கு ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காத கண்டபோது மூர்க்க நிறைந்தவனா இருந்தான். என்னை கவனிங்க, ஆண்டவர் சொல்றதை மட்டும் கேட்கறது தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. கரங்களை தட்டி பாசு சொல்லி கொடுக்கறத கேட்கறதா யூதர்களுக்கான ஒரு குணம். என்னை கவனிங்க, மொர்தெக்காய் அவர் சொல்றார், நான் ஒரு யூதன், ஏன்பா நீ கும்பிட மாட்டேங்கிற, எதையும் வணங்க மாட்டேங்கிற, ராஜா சொன்னா கூட நீ கேட்க மாட்டேங்கிறன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் யூதன், இந்த ராஜா சொல்றதையும் கேட்க மாட்டேன், கூட வர கூஜா சொல்றதையும் கேட்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் சொல்றதான வார்த்தைப்படி தான் நடப்பேன்னு யூத குலத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த வசனத்தின்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, வசனத்தின்படி வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, யூத குலத்துக்கான வாழ்க்கை, தேவ பிள்ளைகளுக்கான வாழ்க்கை. வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படி வாழணும். ஆமென். அல்லேலூயா. வாரம் பாஸ்டர் எனக்கு வரும்போது சொல்லிட்டாரு, இங்க பார் 1.5 மணி நேரம் பிரசங்கம் அப்படின்ட்டாரு. நான் நினச்சேன், அப்பா பரவாயில்ல. சில இடத்துக்கு போனால் 10 நிமிஷம் 20 நிமிஷம் 40 நிமிஷம் இந்த விசுவாசியெல்லாம் சிலது வந்து அப்படியே வாட்சை பார்க்கும், மூஞ்சை பார்க்கும், பாஸ்டரை பார்க்கும், இன்னையா அந்த ஆளை ஏன் பாஸ்டர் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு. அவனை நீங்கள் உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா சாயங்காலம் வரலும் பிரசங்கம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுறது தெரியுமா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனம் தான் மனுஷனை வாழ வைக்கும். வாழ்க்கையில் ஒரு தேவ பிள்ளைங்க ஆண்டவர் சொன்னார், நீ என் மேலே அன்பாக இருந்தேன்னா இந்த வசனத்தை கை கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமீன். ஆண்டவர் சொல்ற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமீன். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா. யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் நம்ம சொந்தக்காரங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன ஏன் சர்ச்சுக்கு போகிற, என்ன இல்லைன்னு போகிற, நாங்களாம் இல்லையான்னு அவன் ஒன்றத்துக்கு வரமாட்டான். தயவுசெய்து அவனை நம்பாதீங்க. பங்காளின்னு சொல்லுவான், பங்காளின்னு சொந்தக்காரன்னு சொல்லுவான். ஏன்டா ஒரு 10 அடி விட்டு எனக்கு விட்டுறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், ஒரு 10 பவுன் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு நல்ல இடமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஒரு 10 பவுன் கொடுக்கணும்னு தரமாட்டான். நீங்கள் வந்து 1000 ரூபா செய்கிறீங்கன்னா அவன் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் 1001 இல்லை 2000 செய்யணும், இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவான். அதனால் ஒன்றும் கிடையாது, சொந்தக்காரன்லாம் ஒன்றும் கிடையாது. அலையிலேயே சொல்லுங்களேன், உறவுலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அது அழுவான், அழும்போது அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் இன்னைக்கு கவனிங்க, உறவெல்லாம் பெருசு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. தேவ வார்த்தையின்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை. யூத குலத்துக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. தேவனை நமஸ்கரிப்பாங்க, தேவனை மட்டும் வணங்குவாங்க, மற்ற எதையும் நமஸ்கரிக்க மாட்டாங்க, யாரையும் கும்பிட மாட்டாங்க. 2வது வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. பிரசங்கம் ஒவ்வொரு வாரமும் கேட்குறீங்க. உங்கள் பாஸ்டர் ரொம்ப பல வருஷமாக ஊழியத்தை செய்கிறார், திறமையான மனுஷன்,
நிறைய வசனங்களை உங்களுக்கு நல்லா போதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் சபையில் இருந்தால் எங்கள் பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறானுங்க, நல்லா எல்லாம் கஞ்சப்பே இல்லையோ ஒன்றும். நான் இந்த நீங்கள் தான் சொல்கிறீங்க தங்க காணிக்க வெள்ளி காணிக்கெல்லாம் சொல்கிறீங்க. எங்கள் சபையில் மூக்கத்தியை போகிறதுக்கே 3 நாள் உபவாசம் முடிச்சோம். அது 100 ரூபா கூட போகாது. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் ஒரு அம்மா மூக்குத்தி போட்டுச்சு, அதை எடுத்துகிட்டு போய் ஆசையாக போய் சரி ஒரு 200-300 கிடைக்கும்னு கொண்டு போய் கொடுத்தா, அதை பார்த்துட்டு ஒரு விசுவாசி அவர் பாஸ்டர் இதுக்கு வந்து போலியான முகத்தி பாஸ்டர், கவரிங் முகத்தி அப்படின்னு யார்ட்டையும் கொண்டு போய் கொடுத்துடாதீங்கன்னு. அடப்பாவுமே இதை வேற போட்டு அப்புறம் அந்த அம்மாட்டையே கொண்டு போய் கொடுத்துட்டேன், ஏம்மா வச்சுக்கோங்க அப்படின்னு. சில நேரத்தில் 1-2 20 ரூபா கள்ள நோட்டை போட்டுச்சு, என்னை கொண்டு மாட்டி விடுறதுக்கா என்னன்னு தெரில. ஆனால் நீங்களாம் நல்ல விசுவாசி, வார்த்தை சொல்கிறத அப்படி கீழ்ப்படுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் சொல்கிறத கேட்குறீங்க, ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுறீங்க, வேதத்தை வாசிக்கிறது. ஆனால் நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க, அதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்லலை, 1-2 அப்படி இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. வார்த்தையின்படி இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. என்னது? நமஸ்கரிக்கக்கூடாது, யாரையும் நமஸ்கரிக்கக்கூடாது, எதையும் நமஸ்கரிக்கக்கூடாது, சடங்காச்சாரம் மூட நம்பிக்கை எதிர்க்கக்கூடாது. 2வது வசனத்தின்படி இருக்கிறவங்க தான் யூத குலத்தை சேர்ந்தவங்க. சரி, இப்போ இவங்களை கொல்றதுக்கு இந்த ஆமான் பிளான் பண்ணிட்டான். 6வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆனாலும் மொர்தெக்காயின் மேல் கை போடுவது அவனுக்கு அற்பமான காரியமாய் கண்டது. இப்போ பிசாசு ஒரு திட்டம் போட்டான். ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதி எல்லாரும் யூதரெல்லாம் கொன்றணும், நம்மளை மாதிரி கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளை கொல்லணும் அப்படின்னு இந்த ஆமான்னு ஒரு திட்டம் போட்டுட்டான். இப்போ இந்த திட்டத்தை எப்படி அவங்க முறியடிச்சாங்க? யூத குலத்துக்கான இருக்கிறதான ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? என்னை கவனிங்க. அந்த யூத குலம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறவங்க, உபவாசம் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை 4வது அதிகாரத்தில் இந்த மொர்தெக்காய் கேட்ட உடனே அவர் உட்காந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்றார். அவரோடு கூட யூத குலம் எல்லாம் சேர்ந்து கூட்டமாக உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் நமக்குள்ள இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாரும் நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை மட்டும் வணங்கணும், நமஸ்கரிக்கணும். 2வது கடவுளுடைய வார்த்தையின்படி இருக்கணும். 3வது நல்ல ஜெபம் பண்ணணும். நிறைய ஆட்களுக்கு ஜெபம் இன்னைக்கு பண்ண தெரியல. என்ன ஜெபம் பண்ண? நீங்களாம் நல்லா ஜெபம் பண்ணீங்க, உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது துப்ப ஆரம்பிச்சிருவான், சோத்திரத்தை துப்ப ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா கடைசி நாய்மாய் குலைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் 1-2 என்ன செய்யும் தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது முட்டிக்கால போட்டு கீழே இதை இங்கே மேலே வந்துடும், தலை கீழே வந்துடும். இந்த சோத்து பானையை வடித்து வைப்பாங்க பாருங்க, அது மாதிரி இது வச்சிடும். இது ஆட்டுக்கு குவார்ட்டை அடிக்குதா தூங்குதான்னு தெரியாது. இந்த ஜெபம் பண்ணுறதுல நான் பாரு நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நிறைய ஜெபங்களில் ஆண்டவர்கிட்ட பேசணும், ஒரு அப்பாட்ட பேசணும். ஜெப வாழ்க்கை, ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, நமக்காக, குடும்பத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். யூத குலத்துக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. அவங்க என்னன்னா கடவுளுடைய வார்த்தையின்படி மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணுறது. நிறைய ஆட்கள், ஒரு அம்மா வந்தவாசியில் ஒரு அம்மா செத்து போயிடுச்சு. அந்த அம்மா இப்படி முக்காடு பாதி தான் போட்டுக்கணும், இந்த மூஞ்சி இப்படி மூடிக்கணும். மூடியை மூடிக்கிட்டு அது சொல்லு, அது என்ன அந்நிய பாஷை பேசுன்னு தெரியுமா? நல்ல அந்நிய பாஷை பேசாது. டாரிக் கொமிக்கலாம், அப்படி மண்டை ஆட்டிக்கணும். டாரிக் கொமிக்கலாம், கல்வாரி நாயகன் அழைக்கிறார், கமன் கமன் கமன். 8வது திசையில் ஒளி வீச இயேசு உன்னை அழைக்கிறார், கமன் கமன். டோரிக் கொமிக்கலாம், அவ்வளோதான். நான் இந்த அம்மா என்ன தான் பேசுதுன்னு பார்த்தா அதில் டோரிக்கு கொமிக்கலாம், டோரிக்கு கொமிக்கலாம். இதை தவிர வேறு அந்நிய பாஷையே கிடையாது. ஒவ்வொரு ஆட்கள் பண்ணுற ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் பண்ணுற ஜெபம். எங்கிட்ட ஒருத்தர் இருந்தார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தா உட்காந்து, நாங்கள்லாம் உட்காந்து அந்நிய பாஷையில் நிரம்பிட்டு இருக்கிறோம். இவர் ஒரு பேப்பரில் உட்காந்து ரிக்கா கம்மலா குப்பரா கப்பரான்னு எழுதிட்டு இருந்தார். என்னடா செய்கிறேன்னு கேட்டேன். இல்லை, நீங்களாம் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க, எனக்கு அந்நிய பாஷை வரல, நீங்கள் பேசுகிறீங்கள ஒன்று நல்ல வார்த்தையெல்லாம் எழுதிக்கிறேன், நாளையிலேருந்து மனப்பாடம் பண்ணி நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். நம்ம வாழ்க்கை எப்படிலாம் இருக்கோம் பாரு. ஜெபம்ன்றது ஆண்டவரோட பேசுகிற விஷயம். நல்லா உட்காந்து ஆண்டவரோட அந்நிய பாஷை பேசி நல்ல ஜெபம் பண்ணி தேசத்துக்காக, குடும்பத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இரவு பகல் பாராமல் நல்லா ஜெபம் பண்ணணும். உங்கள் பாஸ்ட் அந்த நாட்கள் இருந்து தெரியும். ஆண்டவர் நல்ல அவருக்கு கொடுத்த ஒரு கிருபை என்னன்னா உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் கொடுத்த கிருபை. எங்கள் வாலிப நாட்களில் நாங்கள்லாம் பல மணி நேரம் உட்காந்து பேசாமல் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவ சமூகத்தில் யூத குலத்துக்குன்னு ஒரு நல்ல பழக்கத்தை கத்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் தேவ பிள்ளைன்னு அப்பாட்ட பேசணும். ஆமென். நிலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பேசும்போது நல்ல கொஞ்ச நேரம், ஆண்டவரே நீங்கள் நல்ல ஒரு
வல்லவர் அப்படிலாம் பேசணும். ஆண்டவரே நீங்கள் என்னோட என் பிரச்சனையெல்லாம் பாருங்கள். ஒரு அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. ஜெபத்தில் ஆண்டவரோட பேசுங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், திடீர்னு இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு போனோன்னே, கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பான மனைவியே, எனக்கு தயவுசெய்து சோறுகள் கொஞ்சோண்டு கொடுக்கும். அப்படியா கேட்பேன்? கொடுங்க. எனக்கு கொஞ்சோண்டு குழம்புகள் ஊற்றுங்கள், கொஞ்சம் தண்ணிகள் எடுத்து வைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உடனே பாஸ்டருக்கு ஃபோன் வரும். பாஸ்டர், என் வீட்டுக்காரர் நல்லா தான் நான் அனுப்புனேன், எங்கேயா கீழே விழுந்தாரா, மண்டையில் அடிபட்டுச்சான். நிறைய பேர் ஆண்டு விட்டு பேச தெரியல, ஜோமன தெரியல. இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவரே வல்லவரே சல்லவரே அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் சொல்லிட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது வார்த்தை. அப்பாட்ட பேசுகிற மாதிரி அல்லாஹ் நிதானமாக உட்காந்து, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, கடன் இருக்குது, வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, பலவீனம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நானும் ஆண்டவர் அடிக்கடி மிரட்டுவேன். நீ பாருங்க, ஊழியத்துக்கெல்லாம் போகிறேன், என் கூட வந்துருங்க. ஆமென், அல்லேலூயா. இல்லை செத்து போயிடுவேன், நீங்கள் என் கூட இல்லைன்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிடும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஏசப்பாவை ஒரு நல்ல நண்பரை போல் அப்படி உட்காந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது, இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஜெபம் பண்ணுங்கள். தனி ஜெபம் இருக்குது பாருங்கள். தனி ஜெபத்தில் நல்ல ஆண்டவரோட உட்காந்து ஆராதிச்சு நல்ல பாட்டு பாடி ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கத்தரை மயப்படுத்துங்க. யூத குலத்துக்கு ஒரு நல்ல பழக்கம், ஜெபம் பண்ணுகிற பழக்கம் இருந்துச்சு. ஜெபம் பண்ணுற பழக்கம், ஆராதிக்கிற பழக்கம் இருக்குது. பரவாயில்ல, ஆதார் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி போட போகிறானுங்க நம்மளெல்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து ஒரே அழுக. ஏன்னா ஆண்டவரே எங்களை கொல்லுவேன்னு சொல்லிட்டான் அப்படி. நீங்களாம் என்ன செய்வீங்க ஆண்டவரே? எல்லோரும் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கவனிங்க, பிரச்சனை வரும்போது நல்லா ஜெபம் பண்ணணும். சபைகள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணணும். இன்னொன்று என்னை கவனிச்சுக்கோங்க, அடுத்தவங்களை ஜெபத்தில் தூண்டணும். வாசிங்க இதே 4வது அதிகாரம் வாசிங்க 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும். அப்ப யூதர்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? சுயநலவாதியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க எஸ்தர் என்ன செஞ்சிருச்சு? அப்பா நம்ம பாவம் நம்மளை வளர்த்தவரில் இவரை மட்டும் காப்பாற்றி விட்டோம், மிச்சமே செத்துட்டு போகிறான், சபையில் எல்லாரும் செத்துட்டு போகிறான், நாமளும் நம்ம அப்பா மட்டும் காப்பாற்றிடலான்னு யார்? எஸ்தர் ராணி வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ மொர்தெகாய் சொல்லிட்டார், இங்கே பாரு, நீ என்னை காப்பாற்ற நினச்ச, நீ நான் தான் ஜாபம், அவங்க எல்லாரையும் ஆண்டவர் யாரை வச்சாவது காப்பாற்றிடுவாரு. நீ மௌனமாக இருக்காத, நீ ஜெபம் பண்ணு, ராஜாட்ட போய் நமக்காக ஜெபம் பண்ணு. சுயநலமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகள் சுயநலமாக இருக்கக்கூடாது. நிறைய காசு உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சு அப்படின்னா ஆண்டுடைய ஆலயத்துக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளுக்குள்ள சுயநலம் இருக்கக்கூடாது. யூதர்களுக்குன்னு ஒரு நல்ல குணம் என்னன்னா, ஒன்று ஜெபம், அதாவது நல்லா ஏற்கனவே பார்த்தோம், யாரையும் கும்பிட மாட்டாங்க, நமஸ்கரிக்க மாட்டாங்க, கடவுள் வசனத்தின்படி நடப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. இன்னொன்று 3வது ஒரு விஷயம், சுயநலமாக வாழ மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுயநலமாக வாழ மாட்டாங்க. ஒருத்தர் நான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்க மாட்டாங்க. சுயநலவாதியாக நம்ம இருக்கக்கூடாது. உலகத்தில் உலக சுயநலமாக இருக்கலாம், ஆனால் கடவுள் பிள்ளைகள் சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்க, இந்த விசுவாசிகள் நீங்கள் நல்ல மக்கள், உங்களை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஆமென், அல்லேலூயா. சிலது பார்த்தீங்கன்னா இந்த காணிக்க போகிறதுல ரொம்ப மோசமாக இருப்பாங்க. தசமபாவம் போட மாட்டாங்க. காணிக்க ஏன்? சுயநலம், எனக்கு போதும், எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் அப்படித்தான் ஒரு சபையில் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பையை எடுத்துகிட்டு ஒருத்தர்கிட்டையாக வருவாங்க. அப்படி காணிக்கை எடுத்துட்டு வரும்போது இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு 500 ரூபா பின்னாடி இருக்கவர் எடுத்து முன்னாடி இருக்கவர்கிட்ட கொடுத்துருக்கிறார். சார் இந்த 500 ரூபான்னு. இவர் நினச்சார், ஐயே அந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை, இவர் பிதிக்கிட்டார். பாக்கெட்டுக்குள்ளே இப்படி பிதிக்கி பார்த்தாரு, 5 ரூபா நோட்டு சிக்கிருச்சு. ஆஹா ரைட்டு, இந்த 5 ரூபா ஆண்டவருக்கு போகலான்னு 5 ரூபா எடுத்துட்டாரு. 5 ரூபா இவர் 500 ரூபா கொடுத்தாரு பாருங்க. இந்த மனுஷனுக்கு எதுவும் கூறு இல்லை, அறிவு இல்லை, 500 ரூபாயை கொண்டு போய் ஆண்டவருக்கு போடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டார். ஆராதனையெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே, பிரதர் நீங்கள் பரவாயில்ல பிரதர், 500 ரூபா ஆண்டவருக்கு போடுறீங்களே அப்படின்னு இவர் பெருமையாக பேசியிருக்கிறார். ஏன் 500 ரூபா இல்லை பிரதர், நீங்கள் பாக்கெட்லேருந்து காசு எடுத்தீங்கல்ல, அப்போ 500 ரூபா கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து உங்கள் கையில் கொடுத்தேன் அப்படின்னு. ஐயோயோ 505 போயிருச்சா அப்படின்னு நினச்சி அவர் உட்காந்துருந்தார். எனக்கு கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைய சுயநலம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில ஆட்கள் பாருங்கள்,
நிறைய பேர் இந்த சேலையை சகோதரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா, சேலையை பாவாடை ஆக்கிடுவாங்க. அப்புறம் அந்த பாவாடையை என்ன செய்வாங்கன்னா அது ஒன்றுமே இல்லைன்னா அழுக்கு துணி ஆக்குவாங்க. அழுக்கு துணியாக கடைசி விளக்கு திரி ஆக்குவாங்க. எரித்து சாம்பல் ஆக்குறவரில் அந்த சேலையை வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அலையிலே சொல்லுங்களேன், நல்லா இலையிலே சொல்லுங்கள். நம்மகிட்ட இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸை யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், அனாதைகளுக்கு கொடுக்கணும். வீட்டில் சாப்பாடு எல்லாருக்கும் நல்ல தாராளமாக செய்யணும். எங்கள் வீட்டில் அம்மா உணவு தினமும் நைட்டு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் தினமும் 10 பேர் 15 பேர் சாயங்காலம் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆமென், அல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம். அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. யூத குலத்துக்குன்னு ஒரு காரியம் இருந்துச்சு. எஸ்தர் ராஜாத்தி, நான் ராணியாக இருக்கிறேன், அதனால் எல்லாரையும் காப்பாற்றிக்கலான்னு. சுயநலமாக இருந்தீங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது. அவன் யூத குலம், அவனுக்கு முன்னாடி எல்லாம் தோற்று போகும். அப்போ யூத குலத்துக்கான இன்னொரு குணம் என்ன தெரியுமா, சுயநலமாக இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எங்கள் அண்ணி ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் நல்ல, எங்கள் அண்ணன்கள்லாம் நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்ததுனால எங்கள் அண்ணி நிறைய நகை போட்டி போட்டு போடுவாங்க. எனக்கு பார்க்கவே பயமாக இருக்கும். எங்கள் அண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தாலி சரடு, அப்புறம் ஒரு ஒத்த சரடு, அப்புறம் ஒரு ரெட்டை சரடு, அப்புறம் ஒரு ஆரம், அப்புறம் ஒரு நெக்லஸ்ஸு, அப்புறம் ஒரு ஒட்டியானம். அது எங்கள் அண்ணி கொஞ்சம் குள்ளமாக இருக்கும், கொஞ்சம் குண்டா வேற இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தலை நிறைய பூ வச்சுக்கிறோம். பொட்டு வைக்காது, ஏன்னா ரசிக்கப்பட்டதுனால. இவ்வளோத்தையும் போட்டு வரும். போட்டு வந்தால் எனக்கு பூதமா நம்ம அண்ணியான்னு. எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எங்கள் அக்கா பேரன் என்கிட்ட, தாத்தா, இனி தாத்தான் தான் கூப்பிடுவான், தாத்தா அங்கே பாருங்கள் பூதம் இது பேய் பார்த்துருக்கீங்களாண்ணா. இல்லையடான்னு. மேக்கப் போட்ட பேய் எந்த உட்காந்துருக்கு பாருங்க. பொண்ணை பார்த்து, ஏய் அப்படி சொல்லாதடா, அது உன் மாமன் பொண்டாட்டிடா. இல்லை தாத்தா, அது மேக்கப் போட்ட பேய் அப்படிங்கண்ணா. நிறைய வேண்டாம், அழகாக எங்கேயாவது போனால் ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க, தாலி செயினா போட்டுக்கோங்க, ஒரு நெக்லஸ் போதும். மிச்சத்தை ஏதாவது ஏழை பாலைகளுக்கு பாஸ்டர் அவசரத்துக்கு உதவும். அவசரத்துக்கு ஆண்டவர் தான் உதவுவார், நகை உதவாது. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு நகை மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு 2-3 பிளாட் வச்சிங்கன்னா ஒரு பிளாட்டை கூப்பிட்டு பாஸ்டர் இதை விற்று ஏதாவது சர்ச்சு வச்சு கட்ட போகிறீங்க, அதுக்கு நாங்கள் வேணால் ஒரு 10-20 லட்சம் தாரேன், அந்த பிளாட்டை விற்றுக்கோங்கன்னு கொடுக்கணும். சுயநலம் இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. காது மூக்கில் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. எங்கள் மாமனாரெலாம் சைக்கிள் காத்தடி கூட காசு கொடுக்கல. நாங்கள் அப்படி தான் வாழ்ந்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாயை பழக்கக்கூடாது. அடுத்த மாமனார் வீட்டில் எங்கடா கொடுப்பாங்கன்னு வாயை பழக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன தெரியுமா, ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டு என்னாலாம் கேட்பாங்க தெரியுமா, ஏங்க என் பையன் நல்லா படிச்சிருக்காங்கங்க, என் பையன் நல்லா படிச்சிருக்கிறான், என் பையனுக்கு ஏதாவது செய்யுங்க, என் பையனுக்கு செய்யுங்க, கட்டில் கொடுங்க, அலமாரி கொடுங்க, என் பிள்ளைக்கு நகை கொடுங்க, வண்டி கொடுங்க, காரு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எதையுமே கேட்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் சபையில் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம், ஜாதி பார்க்கக்கூடாது, வரதட்சணை கேட்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம நல்ல உபதேசத்தில் வளரணும். ஆமேன். பாஸ்டர் என் பொண்ணுக்கு உங்கள் பொண்ணுக்கு இருந்தால் செய்யுங்க. அல்லேலூயா. வரதட்சணை கேட்குறவனுக்கு பொண்ணையும் கொடுக்காதீங்க. ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆமீன். இதென்ன மாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மாடு பிடிப்பாங்களான்னு எனக்கு தெரில. மாடை பிடிச்சி பார்ப்பாங்க, இந்த இடத்துல பிடிச்சி பார்ப்பாங்க, பல்லெல்லாம் பார்ப்பாங்க, அது எல்லா வாழைகளெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, வெயிட்டெல்லாம் பார்த்து. இந்த மாடு நல்ல வேலை போகணும். உங்கள் பிள்ளைகளை வித்துறாதீங்க, உங்கள் பையனை. அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. பொண்ணு வச்சுருக்கவங்களும் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பையனுக்கு பாதி பொண்ணுக்கு பாதி செஞ்சிடணும். அல்லேலூயா. என் பையனுக்கு மட்டும்தான் அது, என் பையனுக்கு மட்டும்தான் அப்படி செய்யாதீங்க. பொண்ணு உங்கள் வயிற்றில் தான் பிறந்துச்சு. ஆமேன். பொண்ணுங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ நல்லா செஞ்சு அனுப்புங்க. சுயநலமாக இருக்கக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் பொதுவான உபதேசம், நான் ரொம்ப ஆழமாக பேசலை. ஏன்னா சில பேர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. ஆமேன், அல்லேலூயா. சரி, யூத ஜனங்களுக்குள்ள சுயநலம் கிடையாது. அதுக்கடுத்து போய் பாருங்க, வாசிங்க வேதத்தில் யூத ஜனங்களுக்குள்ள என்ன பழக்கம்லாம் இருந்துச்சுன்னு. 16வது வசனம் வாசிங்க. 16வது வசனம் 4வது அதிகாரம். நீர் போய் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்,
உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசித்து செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய ஜெபம் உயிரை கூட தேசத்துக்காக ஜனங்களுக்காக கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். சுயநலம் இல்லாம நான் வாழ்ற வாழ்க்கை என் ஆண்டவருக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டுக்கு வேலை கிடைக்கலன்னு ஊழியத்துக்கு வரல, நான் வேலை கிடைக்கலன்னு ஊழியத்துக்கு வரல. ஆண்டவர் கிருபைனால நல்ல வேலைகள் கிடைச்சது. ஆனா ஜனங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். யூத குலத்துக்கான ஒரு நல்ல ஒரு குணம் என்ன தெரியுமா? என் தேசத்தை உயிர் இருக்கிற நாளுக்குள்ள எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யூத ஜனங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, அவங்க ஜனங்களுக்காக உயிரை கூட தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக, ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, சபைக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் சபை நல்லா இருக்கணும், எங்க பாஸ்டர் நல்லா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. என் தேசம் நல்லா இருக்கணும். என் ஆண்டவர் அதற்காகத்தான் கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறார். என் ஆண்டவர் சுகத்தோட வச்சிருப்பதற்கான காரணம் அநேக ஜனங்களை காப்பாற்றுவதற்காகத்தான். ஆமென். எனக்கு கொடுத்த பதவி, எனக்கு கொடுத்த பணம், எனக்கு கொடுத்த ஆஸ்தி, எனக்கு கொடுத்த எல்லா வாழ்க்கையும் ஜனங்களுக்காக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சுயநலம் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன தெரியுமா இருக்கக்கூடாது? நமக்குள்ள ஜனங்களுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை நம்ம இருதயத்தில் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் ஆண்டுடைய கிருபையினால என்னை கவனிங்க, இத்தனை வருஷம் ஆண்டவர்களை நடத்தி வந்திருக்கிறார். நானும் உங்கள் போதகரும் 32 வருஷம் ஊழியத்தில் கர்த்தர் கிருபையினால கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டுக்கு ஒரு கை தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. என்னை கவனிங்க, ஊழியங்கிறது சாதாரணம் கிடையாது. உங்கள் பாஸ்ட் ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்கார் தெரியுமா? உங்களை காப்பாற்றுறதுக்கு இரவு பகல் வெயில் அலைஞ்சு அவர் ஏற்கனவே கருப்பாக இருப்பார், இப்போ ரொம்ப கருப்பாயிட்டார். நான் நினச்சேன், என்னடா அந்த மனுஷன் எப்பயா கொஞ்சம் வெள்ளையாக வரணும்னு பார்க்குறேன், வெள்ளையாக ஆக மாட்டேங்கிறார். அல்லேலூயா. நல்லா இல்லையிலே சொல்லுங்க. நாங்களாம் அப்படித்தான். என் மண்டையில் நிறைய முடி இருந்துச்சு. கல்யாணம் பண்ணும்போது எனக்கெல்லாம் மண்டையில் நிறைய முடி இருந்துச்சு, உள்ளே கை விடவே முடியாது. இப்போ எல்லாம் கொட்டிடுச்சு. இந்த வழுக்கையை மறைக்கிக்க 4-5 முடியை அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வரலும், என் பையன் வந்திருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வரலும் சொட்டை மாமனார்னு மரும சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் சொட்டையை மறைச்சிக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் பாஸ்டர்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்புறம் நாம் போய் சொட்டையை வழுக்கையா நின்றுட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். வாயை திறந்து கண்களை மூடி பாடலை பாடி கைகளை தட்டுங்கள் சொல்கிறோம். வாரம் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் இப்போ முடிஞ்ச உடனே பாஸ்ட் பிரியாணி வைக்கல, அவங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க, பிரியாணி வச்சுருக்காருன்னு வைங்க. அவர் வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் சகோதரிகளே, பிரியாணியை அந்த சால்னாவோடு சேர்ந்து மெதுவாக பிசைகள், எலும்பு இல்லாமல் கறிகளை பிரித்து எடுங்கள், வாயிலே போட்டு மெல்லுங்கள், பல்லில் எலும்பு படாமல் அவுக்கு மென்று தின்னுங்கள் நான் சொல்கிறாரு. இங்கே வச்சுட்டு வரும்போதே காலி ஆயிடுது. ஆனால் வாரம் ஆராதனையில் மட்டும் வாயை தரங்க, கண்ணை மூடுங்க, பாட்டை பாடுங்க, கையை தட்டுங்க, எந்திரிச்சு நில்லுங்க. ஐயோ ஏசப்பா, எவ்வளோ வாரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமே, அல்லேலூயா. என்ன சொன்னாலும் அது செய்கிறதா. சில ஆட்களை திருத்தவே முடியல. ஆனாலும் என்னை கவனிங்க, ஊழியத்தை உண்மையாக செய்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சில நேரத்தில் எங்கள் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுள் கிருபை ஊழியத்தில் நீங்கள் பாஸ்டர் கூட எல்லாரும் கூட எல்லா சூழ்நிலையில் இருக்கிறீங்க. சில நேரத்தில் பொருளாதார கஷ்டங்கள், வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை, எங்கள் குடும்பத்தையும் நடத்தி எங்கள் பிள்ளைகளை பார்த்து, அதே போல் விசுவாசிகளுடைய ஒவ்வொரு பாரங்களை கஷ்டங்களை இருதயத்தில் சுமந்து, என் அன்பு தேவ பிள்ளைகளை வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நாங்கள் ஒரு நாள் ஊழியத்துக்கு வரல. உண்மையாக நான் சொல்கிறேன், கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் நினைப்பீங்க, இன்றைக்கி வரலும் என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. பாக்கெட்டில் காசும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கள். எப்பயுமே பாக்கெட்டில் கத்தையாக பணத்தை வச்சுட்டு சுற்றுறோன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நாங்களாம் இந்த கௌரவ கோழிங்க. அல்லேலூயா. வெளியே பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா இருப்போம், உள்ள ஒன்றும் விஷயம்லாம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சென்டை போட்டு நாங்கள் வந்து நின்றுவோம். நீங்கள் பாஸ்ட் ரொம்ப பணக்காரர் போலுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அது ஒவ்வொன்றும் என்னென்ன நிலைமையில் போயிட்டுருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. என்னை கவனிச்சுக்கோங்க, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த ஊழியத்தை உண்மையாக செய்கிறோம். சாகிறவர்களும் கர்த்தருக்காக உங்களுக்காக ஊழியத்தில் இருக்கிற போதகரை நினைங்க, ஊழியம் செய்யுங்க.
உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் உங்களை நம்பி தான் வச்சிருக்கிறார். ஏமா இங்கே பாருங்கள், நீங்கள் உலகத்தில் உயிரோடு இருக்கணும். கர்த்தர் ஏன் உங்களை வச்சிருக்கிறாரு? ஏமா சில வயசானவங்க இருக்கிறீங்க, உங்கள் கல்யாணம் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, பேர பிள்ளையெல்லாம் பார்த்துட்டீங்க. இன்னும் ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறார்? பரலோகம் போகாமல் உங்கள் ஜெபம் தேவை தேசத்துக்கு. உங்கள் ஜெபம் தேவை தேசத்துக்கு. நீங்கள் உயிரோடு இருந்தால் நிறைய பேரை ஆண்டவர் நடத்த முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உயிரை விழுத்து இருந்த எஸ்தரை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக, அவருடைய ஊழியத்துக்காக. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. என்னை கவனிங்க, இந்த ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டங்களை கேட்ட, பணம் காசு இல்லாட்டாலும் உங்கள் பாசி இருக்கிறதெல்லாம் போட்டு இஎம்ஐ, பாவம் அவர் லோனுக்கு ஜோம் பண்ணுறாரு. நீ ஒரு இடத்த வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு. எதுக்கு வாங்குறாரு? அவர் வீடை கட்டுறதுக்காக. ஒரு வீடு கட்டிட்டார் போதும். ஆனால் ஏன் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா, ஜனங்க காப்பாற்றப்படணும். இந்த வையப்ப மலை மட்டும் இல்லை, இதை சுற்றி இருக்கிறதான எல்லா கிராமத்தின் ஜனங்க காப்பாற்றப்படணும். அவங்க வரும்போது ஆராதனைக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காகத்தான் அவர் பிரயாசப்படுறாரு. அல்லேலூயா. ஊழியங்கிறது சுயநலம் இல்லாதது, ஜனங்களை காப்பாற்றுறது. சபைங்கிறது ஜனங்களை காப்பாற்றுறது. நீங்க விசுவாசிகளா இருக்கிற நீங்க ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். என் அன்பார்ந்த பிள்ளை, கடவுளுடைய கிருபைனால இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி. எங்க சபையில ஆண்டவர் கிருபை. ஒரு சில காரியத்துக்கு நான் ஜோம் பண்ணலை, சில காரியத்துக்கு நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். 2 பேர் செத்தவங்க உயிரோட எழுந்திருச்சிருக்கிறாங்க. கேன்சரு, HIV, எய்ட்ஸ் வியாதி சுகமாக இருக்குது. 2 கிட்னியும் போன ஆளை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கார் ஆஸ்பத்திரியில் வச்சு. ஆமென், அல்லேலூயா. எங்கள் சபையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. முடமான ஆட்கள் நடந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதுனால தெரியுமா? ஆண்டவர் என்னை கவனிச்சுக்கோங்க, அங்கே ஒரு விசுவாசி கூட அங்கே இயேசுவை பற்றி தெரியாத அந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் வாழ்றதுக்காக அல்ல, ஆமீன், உயிரை தியாகம் பண்ணி ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்காக. வேலை செய்றீங்க எதுக்கு தெரியுமா? சாப்பிட்றதுக்கு, உங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு, மனைவியை காப்பாத்துறதுக்கு. ஆனா இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. தேவ சித்தத்தை செய்யணும். வரங்கள் வல்லமையோடு கூட, அபிஷேகத்தோடு கூட. ஜனங்க, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்க இயேசுவை உங்ககிட்ட பார்க்கணும். உங்ககிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்படணும். உங்க ஜபத்தினால, உங்க வல்லமையால, உங்க வார்த்தையால பரலோகம் அசைக்கப்படணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்க ஜபத்தால தேசம் அசைக்கப்படணும். இந்தியா தேசத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க இயேசு அறியல். இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுங்களுக்கு எப்படியாவது இயேசு அறிவிக்கணும். என்னை கவனிங்க, வாழ்க்கையில ஊழியம் ஒரு பக்கத்தில் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு தான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, உண்மையாக சொல்கிறேன், என் மனதளவில் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டேன். நேற்று வர்றதுக்கு 3 மணி வரையிலும் 3:30 மணி வரையிலும் யோசித்தேன், போவோமா வேண்டாமா, போவோமா வேண்டாமான்னு. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆண்டவர் அந்த இடத்துல போகும்போது அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. அநேக ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென். ஊழியக்காரனா இருக்கிற நான் அந்த இடத்துல போகும்போது ஏதாவது ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே, ஏதாவது கொடுங்க. அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுங்க. பாஸ் சொன்னாங்க, எனக்கு பாஸ் சொன்னது 26ஆம் தேதி நல்ல வல்லமையான வரங்கள், வல்லமையை குறித்து ஒரு பெரிய கூட்டம் வச்சேன்னு. காரணம் என்ன தெரியுமா? உங்களை வச்சுதான் தேசம் சந்திக்கப்படும். ஆமேன். உங்களை வச்சுதான் தேவன் திட்டத்தை இந்த பூமியில வச்சிருக்கிறார். பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒரு வேலையை யாரை கொண்டு செய்வார் தெரியுமா? உங்களை வச்சுதான் செய்வார். நீங்க பயன்படும் போது, நீங்க உங்க கரங்களை நீட்டும் போது, ஆமேன், நீங்க உங்க வார்த்தையை, ஆமேன், வாயை திறந்து இயேசுவை பத்தி சொல்லும் போது, நீங்க நடக்கும் போது, ஆமேன், நீங்க பார்க்கும் போது, தேசத்துல கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அசைவை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. இப்போ பாஸ்டர் ஒருத்தர் எழும்பினார், ஆண்டவர் எத்தனை சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கர்த்தர் இன்னும் அநேக ஆட்களை கர்த்தர் உங்களை கொண்டு கொடுப்பார். நீ ஒரு தாய், நீ ஒரு தகப்பன். தெபோராள்னு ஒரு அம்மா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? தெபோராளாகிய நான் எழும்பாவிட்டால்
தெபோராளாகிய நான் தாயாய் எழும்பும் அளவும் இஸ்ரவேலுடைய கிராமங்கள் பாழாய் போயினன்னு சொல்லி நியாயாதிபதிகள் ஒரு அம்மா சொல்கிறாங்க. அம்மா, நீ தாயா எழும்பணும், நீ தகப்பனா எழும்பணும். வயது குறைவாக இருக்கலாம், வயது அதிகமாக இருக்கலாம், கட்டாயமாக என்னை கவனிங்க. நீ உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேசத்தில் லட்சக்கணக்கான ஜனங்க காப்பாற்றப்படுவாங்க. ஏன்னா இந்த பூமியை சாத்தான் கெடுத்து வச்சுட்டான். இந்த பூமி முழுவதும் பாவத்தில், சாபத்தில், அக்கிரம அநியாயத்தில், விக்கிரக ஆராதனையில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், குடி வெறியில் இந்த தேசம் முழுதும் பாழா கிடக்குது. ஏசப்பாவுக்கு தெரியும், இந்த மகள் ரட்சிக்கப்பட்டா இந்த கிராமத்தை நான் கொடுத்துருவேன், இந்த மகன் ஜெபம் பண்ணிட்டா இந்த பட்டணம் என் மகன் கையில் போயிடும், அவங்க என்கிட்ட அவங்களுக்கு அழைச்சிட்டு வருவாங்க, ஆண்டவர் உங்களை நம்புறாரு. எஸ்தர் சொன்னாங்க, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்களை காப்பாற்றுவேன், எனக்காக ஒரே ஒரு ஜெபம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சுறாங்க. எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களை எல்லாம் நான் காப்பாற்றுவேன். கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அடுத்து என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. மறுபடியும் வாசிங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்னை கவனிச்சுக்கோங்க. என்னைக்கு சாத்தானோ மனுஷனோ உங்களை கொல்ல நினைச்சிட்டானா அன்னைக்கு அவனை ஆண்டவர் கொன்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆமான் என்ன நினச்சிட்டான், நாளைக்கு காலையில் மொர்தெகாயை கொன்றணும். எஸ்தர் வீட்டுக்கு போயிட்டு வரான். எஸ்தர் உங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்க தெரியாது. சரி, காலையில் எப்படியாவது இந்த மொர்தெகாயை கொன்றணும், தூக்கு மரத்தை ரெடி பண்ணி இவனை கொன்றணும். இவனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், எல்லாரும் நம்மளை மரியாதையாக வச்சுருக்கிறாங்க, ஆனால் இவன் மதிக்கவே மாட்டேங்கிறான். கேட்டால் யூதன் சொல்கிறான், இவன் தேவ பிள்ளைன்னு சொல்கிறான், இவனை பார்த்து எனக்கு கோபமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. சரி, காலையில் இவனை கொன்றலான்னு நினச்சா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதே தூக்கு மரத்தில் அதே நாளில் ஆமான்னு செத்து போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்கள். அம்மா, அவங்கள யாரும் கொல்ல முடியாது. அல்லேலூயா. நீங்கள் சாகவே மாட்டீங்க. அல்லேலூயா. எங்கள் உயிரை வாங்க தான் போகிறீங்க 90 வயசு வரலாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தனை. ஆமாம், நீங்களாம் சீக்கிரம் சாக மாட்டீங்க, உங்களெல்லாம் கொல்லவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள். செய்வனை வச்சும் கொல்ல முடியாது, பிசாசும் கொல்ல முடியாது. அவன் பல்ல ஈன்னு காட்டிட்டு வரலாம், கருப்பாக வரலாம், குண்டாக வரலாம், எப்படினாலும் பிசாசு வரலாம். அவன் கிட்ட வந்தோடனே நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுவான். அல்லேலூயா சொல்லுங்கள். பயப்படாதீங்க. யாராவது எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு போட்டாங்கன்னா நல்லா அரிஞ்சு ஜெபம் பண்ணி நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க. ஆமே, நல்லையில சொல்லுங்கள். முட்டையை மந்திரிச்சு வச்சுட்டான்னா ஆம்லேட் போட்டு குடிங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பயந்துடுறாங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதரி ஒரு முறை, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஒரு பொம்பளை வந்தா, மேலே நிறைய முட்டையை மந்திரிச்சு வச்சுட்டான்னு. அப்புறம் பார்த்தா மேலே போனால் 14 முட்டை, ஏகப்பட்ட முட்டை இருந்துச்சு. மேலே ஏறி பார்க்குறோம், கரெக்டாக அவங்க சொன்ன இடத்துல 14 முட்டை இருக்குது. அவங்க பயந்துட்டாங்க. நான் சரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 முட்டையை எடுத்து எங்கள் கூட ஊழியத்தில் இருக்கிற சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க 3 பேர், நாங்கள் 4 பங்கு போட்டு நாங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அல்லேலூயா. இந்த கமல் அவங்க அம்மாவும் ஒரு ஆள். அதில் இவன் என்ன செஞ்சுட்டா, அம்மா இது பாம்பு முட்டை மாதிரி இருக்குது, இதை தூக்கிட்டு வந்துட்டியே, நைட்டு பொறிஞ்சிருச்சுண்ணா, பாம்பு உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட போதுன்னு இவன் பயந்துட்டு அவங்க அம்மா மிரட்டான். நான் தானே பாம்பு முட்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அதை இவனுக்கு ஃபோட்டோ எடுத்து கூகுளில் பார்க்குறான், இது என்ன பாம்பு முட்டையா கோழி முட்டையான்னு. சரி, சந்தேகம் எல்லாருக்கும் வந்துருச்சு, யாரும் சாப்பிடல. முட்டையை வாங்கி ஆளுக்கு பங்கு போட்டு வீட்டில் ஆளுக்கு வந்து தான் வச்சுக்கிட்டோம். மறுநாள் போனால் ஒரு கோழி அது என்ன செஞ்சுச்சு, அந்த இடத்துக்கு வந்து 2 கோழி கக்கா பக்கா கக்கா பக்கான்னு நம்மளை கேலி திட்டுது. அது ஏன்டா திட்டு பயிலெல்லாம் கலாணி பயிலெல்லாம் இந்த முட்டையெல்லாம் திட்டிட்டு போயிட்டீங்களே, அது பார்த்து போய் அந்த சகோதரியெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இந்த சிஸ்டர் சொன்ன, ஏன் சிஸ்டர் 14 முட்டை அழகாக ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுருக்கலாம், எவன் வீட்டு கோழியோ கொண்டு வந்து இங்கே முட்டையை போட்டு போயிடுச்சு. அவங்க கோழி கிடையாது, அது கூட வேறவன் கோழி வந்து அவங்க வீட்டில் வந்து முட்டை போட்டு போயிடுச்சு.
அழகாக எடுத்து சாப்பிட்டுருக்கலாம்ல, செய்வனன்னு பயந்துட்டாங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க, சாத்தானுக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா அப்படி தான், என்னென்னா பாஸ்டர் இவரை மாதிரி நான்லாம் கொஞ்சம் அங்கங்கே எங்கேயா வெளியூருக்கு போயிடுவோம்ல, ஒரு விசாரிச்சு ஜெபமே பண்ணாது. உடனே என்ன செஞ்சு, புருஷன் பொண்டாட்டி மட்டும் நைட்டு ஒரு 10 மணிக்கு திடீர்னு ஜன்னலை திறந்து பார்த்தா பெரிய பிசாசு உயரமாக நிற்கிது, கை இல்லாமல் கடன்னு ஆடிக்கிட்டு இருக்குது. ஜன்னலை திறந்து இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? நான் வெளியூரில் இருக்கேனேம்மா. சரி பரவாயில்ல, ஜோமன் அப்படின்னு இருக்கிறாரு. சோத்திரம் இவ்வளோ நாள் ஜோமன்ல ஜோமே பண்ணாது. அப்புறம் சோத்திரன்னு அவங்க வீட்டுக்கார கூட்டுக்கார். அவர் ஐயோ பயமாக இருக்குடி நாடி, நம்மளும் இவரு ஜோம் பண்ணுறாரு. உட்காந்து 2 பேரும் உட்காந்து ஜோம் பண்ணுறாங்க. காலையில் வரையிலும் அப்போ திறந்து பார்க்குறாங்க. ஜோமனை பிசாசு குறையவே இல்லை. காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். 5 மணிக்கு பார்த்தா பிசாசு லைட்டாக மங்க ஆரம்பிச்சது. ஏடா பிசாசு மங்குதுன்னு ஜன்னலை திறந்து வெளியே எட்டி பார்த்தா நடுவில் கொடி மேலே நைட்டி தொங்க விட்டுருக்காங்க மாடியில். இது இந்த பக்கி என்ன செஞ்சிருச்சு, இந்த நைட்டியை பார்த்து பேயின்னு பயந்துட்டு நைட்டு ஃபுல்லாக சோத்திரம் அல்லேலுயான்னு. ஏமா நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க, பயப்படுறீங்க. அல்லேலுயா சொல்லுங்க. நல்லா அல்லேலுயா சொல்லுங்க. நல்லா அல்லேலுயா சொல்லுங்க. பிசாசு கருப்பாக வந்தான் பாஸ்டர், அவனுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், கலர் ட்ரெஸ்ஸு. அவன் இருக்கிறத தான் போட்டு வருவான். அல்லேலுயா சொல்லுங்களேன். பாஸ்டர் பயங்கரமாக பிசாசு வந்தானா அதை விட பயங்கரமான ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கிறார். அல்லேலுயா சொல்லுங்களேன். உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். ஆமென். அல்லேலுயா சொல்லுங்களேன். பாப்பா அம்மா தாயே, உன் தொல்லையில் உன் புருஷனே உங்கள்கிட்ட வாழ மாட்டேங்கிறான், நான் உங்கள்கிட்ட இருந்து எங்கே வாழ போகிறேன் அப்படின்னு அவன் வரவே மாட்டான். கரங்களை தட்டி கத்தனை பயப்படுத்து. பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. எதை பற்றி பயப்படக்கூடாது? சாகை பற்றி பயப்படக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளை யாராவது கொல்ல நினச்சிட்டா செய்வனை வச்சு ஒருத்தன் உங்களை 2 மாதத்தில் உங்களை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் அவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் எழுதிடுவார். டேய் என் பிள்ளைக்கு டெத் சர்டிஃபிகேட் எழுதுற, நீ அதுக்கு முன்னாடி செத்துருவ அப்படின்னு சொல்லி அவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் எழுதி ஆண்டவர் அனுப்பிடுவார். கரங்களை தட்டி கத்தனை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. எந்த ஜனங்களாலையும் எந்த மனுஷங்களாலையும் தோற்கடிக்க முடியாதது கர்த்தருடைய சபை. ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலில் மேற்கொள்ளாது. சாத்தான் மேற்கொள்ள முடியாதது எங்க தெரியுமா? சபை. அல்லேலூயா. உங்களை பார்த்து சாத்தானுக்கு பயம். நீங்க ஒரு ஆளு கூட சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. 10 பேயை விரட்டிட்டு வரணும் அடுத்த வாரம். கரங்களை தட்டி கத்தனை பயப்படுது. இங்கே இல்லாத ஆளெல்லாம் போட்டு இழுத்து போட்டு முடி இழுத்து போட்டு ஆட்டிடாதீங்க. பேய் பிசாசு வியாதின்னு வந்தால் நல்ல ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. எல்லாம் பிசாசு விரட்டணும். எதுக்கு பயப்படக்கூடாது? எவனுக்கும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. யார்கிட்ட போய் சண்டை மாட்டி இழுத்துறாதீங்க. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார், இந்த பாண்டிச்சேரிக்கார் வந்தார், யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பிரேய் யார்கிட்ட ஆண்டு இருக்கார், வாடா வண்டி கொண்டி உன்னை பொழந்துறேன்டா வாடா அப்படின்னு நின்றக்கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவனே சண்டைக்கு வந்தானே செத்து போயிடறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் சபையில் எனக்கு விரோதமாக எழும்பினேன் 8 பேர் செத்து போயிட்டான். எனக்காக கஷ்டம். ஆண்டவரே ஏன் தான் ஆண்டவரே, இவன் வீணாக செத்து போயிடறானே ஆண்டவரே, என்ன கொள்ளணும்னு நினச்சி அவன் செத்து போயிடறானே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உலகத்தில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். சாத்தானை தோற்கடிக்க சகல வல்லமை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். பிசாசை தோற்கடிக்க கர்த்தர் வல்லமை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சில விஷயத்தை உங்களோடு சொல்ல முடிந்தது, நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். முதலாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எதையும் நமஸ்கரிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது. 2வது சொல்லுங்க, தேவனுடைய ஒருத்தர் கூட எழுதலையா? ஆமென். அல்லேலூயா. 3வது ஆமென், தேவ பிள்ளைக ஜெபம் பண்ணணும். 4வது சுயநலமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் சுயநலமாக இருக்கக்கூடாது. 5வது விஷயம், தேசத்துக்காக திறப்பில் நிற்கணும். கர்த்தர் உங்களை நம்பி
ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அந்த காலத்தில் ஊழியெல்லாம் செய்ய முடியாது. இந்த காலத்தில் தான் ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சாத்தான் போகும்போது ரொம்ப அலக்களிப்பான். ஏன் இப்போ நிறைய பேர் நம்மளை பார்த்து மதம் மாத்திரம், கிறிஸ்தவங்க மாறிட்டாங்க, அதை மாறிட்டான், நம்மகிட்ட ஏன் சண்டைக்கு வரான் தெரியுமா? சாத்தானுடைய வேலை முடிய போகுது. சாத்தானுடைய வேலை இந்த தேசத்தில் முடிய போகுது. ஆமான் தூக்கில் தொங்க போறான். ஆமென் அல்லேலூயா. ஆமான் அழிக்கப்பட போறான். தேசம் நம்முடையதா மாறப்போகுது. தேசம் நம்முடையதா மாறப்போகுது. கர்த்தர் அநேக ஜனங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. எழுந்துருங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம நல்ல ஆவியில் நிரம்பி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் எழுந்துருங்க. ரெண்டு விஷயத்தை நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். 8வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 8வது அதிகாரம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெக்காய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். ஆண்டவர் உங்க கையில நிறைய கொடுப்பார். வெள்ளி, பொண்ணு, பணம், அதிகாரம், வரங்கள், வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உங்களை எல்லாரையும் அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகத்துக்கு தேவன் கொண்டு போவார். ஆமென். கர்த்தர் உங்க கையில லட்சங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் கையில கோடிகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்க நினைக்கிறார். ஏன்னா யூத குலம் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு ஆசைய நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ஏசப்பா கஷ்டப்படுறாரு. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாள்ல, ஆமென், இந்த நாள்ல இருந்து வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வரும். நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்க சுகத்தோட பலனோட இருப்பீங்க. ஆமென். என்னை கவனிக்க, நான் என்ன மனதோட வந்தேன்னு என் அப்பாவுக்கு தெரியும். ஆமென் அல்லேலூயா. என் மனதார உங்களை லட்சமா கோடியா இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். உன் கையில அதிகாரம் வரும். கவனிக்க, சபையில ஒரு காலத்துல படிக்காத ஏழை நேசிக்கிற பாமர ஜனவங்க வந்தாங்க. நான் என் பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் அவங்கள கட்டாயப்படுத்தி சில நேரத்தில் படிக்க வைப்பேன். இந்த ராகுல் பாஸ்டர்லாம், ராகுல் விழாவர்னா அவர் வக்கீலாக இருக்காருன்னா காலேஜ் போக மாட்டேன்னாரு. கட்டாயப்படுத்தி அவரை கொண்டு போய் நான் தான் விட்டேன். உணங்கிட்டே தான் போனார். இந்த பாஸ்டர் கொண்டு போய் சேர்த்து விட்டாரேன்னு என்ன திட்டினான்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி நிறைய பிள்ளைகளை நான் விரும்பி படிக்க வைப்பேன். எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க தேசத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கணும். நீங்களாம் அரண்மனைக்கு போனாதான், நீங்கள் அதிகாரத்துக்கு போனாதான், நீ ஒரு IAS IPS ஆனாதான், ஆமென் அல்லேலூயா, இந்த தேசம் நல்லா இருக்கும். என்னை கவனிக்க, எப்போ நம்ம தேசம் நல்லா இருக்கும் தெரியுமா? மொர்தெக்காய் கையில் அதிகாரம் போன உடனே யூத ஜனங்க காப்பாற்றப்பட்டாங்க. தேசம் நல்லா மாறினது. எஸ்தர் கையில் அரண்மனையும், எஸ்தர் அந்த அரண்மனையை ஆமானுக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டார். நீ நல்லா இருப்ப. பிள்ளைங்க உங்க தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் உங்க தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னு நினைக்காதீங்க. தெருவில் தான் இருந்தாரு. மொர்தெக்காய்க்கு நல்ல வீடு கிடையாது, முற்றத்தில் இருந்தாரு. அதாவது அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருந்தாரு. நல்ல வசதியான வீடு இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த அரண்மனைக்கு அதிகாரியா கர்த்தர் வச்சார். மொர்தெக்காய் பேச்சை யாருமே கேட்கல. ஆனா இப்ப மொர்தெக்காயில ஆண்டவர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரும் கையில் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரும் கையில் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. உன்னை உயர்த்துவார். ஒரு பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். லட்சங்கள் கோடியா கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. துராபால சந்தாராபா உராதா ரிக்காபாலாபா. கர்த்தர் உன்னை கொண்டு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் அல்லேலூயா. உராபாலா துராபாலாபா. அநேக ஜனங்க யூத மதத்துக்கு நேரா வந்தாங்க. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரபா லா ஷந்தா ரபா 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 ஷபா ரபா 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 ஷபா ரபா ரபா துரபா ரபா துரபா ரபா துரபா ரபா ரபா ஷிகாபா ரபா ரபா ரபா. கரங்களை தட்டி ஆண்டவரத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும்.
ஈமானா துராபாலாபா. கர்த்தருடைய வல்லமையின் கரம் சபை மேல இறங்கி வரட்டும், சபை மேல இறங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. உராதாரி மனதுரபல பரப. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில நிரம்பி இக்கமன துரபல சந்தரபலப. உராதாரி பலக தரபல துரபல தரபலப. இக்கமன துரபல சந்தரபலப. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எல்லாரும் சொல்ல, எழுப்புதலின் நேரம், இது எங்களின் காலம். சொல்லுமா, எழுப்புதலின் நேரமல்லோ இது எங்களின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போ ஆர்ப்பரிப்போ ஆர்ப்பரிப்போ. காலம்போது நெறிவோரை பிடிப்போம், வாரவார புதியோ காணான கொண்டோ. காலம்போது நெறிவோரை பிடிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். இப்பொழுது ஊற்றப்படட்டும். எல்லாரும் கரங்க தட்டி ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுங்க. நன்றி 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 ஆவியானவரே, இவ்வளவு நேரமாக எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துற ராஜா. பெரிய வல்லமை மகிமை மகிழ்ச்சி வந்து இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எழுப்புதல் சபைக்குள்ளே வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளாய், சுயநலம் இல்லாமல் வாழ்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் இன்று முதல் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எதிரிகளுடைய ஆவிகள் ஒளிந்து போனதற்காக ஸ்தோத்திரம். அனைவருக்கும் தீர்க்காயுசு தருவதற்காக ஸ்தோத்திரம். சுகம் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, நீர் மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறோம். கிருபை இருக்கட்டும். நன்றி. ஆசீர்வதியும். ஆமென். ஸ்தோத்திரம்.